இங்கதான் இருப்போம் முடிவெடுத்தவங்கள மூன்றாவது மொழி தேவையில்லை. கேளுங்க, காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொல்றார். அவர் எதை சொன்னாருன்னு தெரியாது. எது எளிதான ஒரு தொடர்பு மொழியை அதை நம்ம படிச்சா, ஒரு மொழியை படிச்சா மூணாவது படிச்சா இந்தியா முல்லா தொடர்பு பண்ற மொழியை நான் அதை எப்படி பாக்குறேன்னா, அண்ணா அதை ஹிந்தின்னு சொல்லல. ஏன்னா நீங்க அதுக்கு ஒரு வாக்குவாதத்துக்கு வருவீங்க. இப்ப எங்க மாணவர் அடிச்சார கூட அது அண்ணா அதை சொல்லலன்னு வக்கீலா சொன்னாரு. நீங்க இன்பிட்வீன் எல்லாம் பேசாதீங்க. அவர் டைரக்டா சொல்லல, அண்ணா கோடிட்டு காமிச்சிருக்கார். தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு, அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, நாம் திராவிடன் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு இன்றைக்கு மூன்றாவது மொழி சொல்வதே பெரிய குற்றம். நீங்க கூட என்ன கேட்டீங்க, ஒரு தமிழனா எஸ், ஒரு தமிழனா நான் ஏத்துக்கிறேன், நான் பெரிதும் மதிக்கின்ற படிச்சிருக்கேன். அது அது அவர் வாழ்ந்த காலத்திற்கு மாத்திரமல்ல, என்றைக்கு பொருந்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி அவர் இன்றைக்கு இருந்திருந்தால் உறுதியாக இந்த கால சூழ்நிலையில மூன்றாவது ஒரு மொழி வேண்டும் என்பதை ஒத்துக்கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்ன. அதை நிறைய பேர் அந்த திமுக சாதகமானவர்கள் பல பேர் அதை எனக்கு எதிராக சோசியல் மீடியாவில் சொன்னாங்க. நேற்று இரவு நான் எந்த புத்தகத்தில் படித்தேன் என்று மறந்திருந்தனோ அந்த புத்தகத்தின் ஆசிரியர் நமது தஞ்சாவூரை சேர்ந்தவரே. அந்த புத்தகத்தை தொகுத்து அந்த வெப்சைட்ல போட்டிருந்தார். நான் வெப்சைட்ல படிச்சிருக்கேன், இல்ல புக்கா படிச்சிருக்கேன். அறிஞர் அண்ணாவின் நேர்காணல் ஆக்கி மூர்த்தியோடைய புக்கு. அவர் அண்ணாவுடைய நேர்காணல்கள் எல்லாம் 2004 இது வெளிவந்த புத்தகம். மணிவாசக நூலகம், சென்னை, சிதம்பரம், சென்னை, டி நகர், மதுரை, கோயம்புத்தூர், திருச்சியில எல்லாம் அதுக்கு பிரான்ச் இருக்கு. நான் காமிக்கிறேன். இந்த புத்தகத்துல உள்ளத அத வெப்சைட்ல வந்ததை நான் பார்த்திருக்கேன். அதை பார்த்த என் நண்பரும் எனக்கு அனுப்பியிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் பேசினேன். இருந்தாலும் இது என்னன்னா, போஜனா அப்படிங்கிற ஒரு இதழுக்கு அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது 24/67 கொடுத்த ஒரு பேட்டி. இந்த புத்தகம் என்ன சிறப்புனா, ஆக்கி மூர்த்தி என்பவர் அண்ணாவின் தீவிர ஆதரவாளர். அண்ணா சம்பந்தப்பட்ட புத்தகங்களை எல்லாம், பேச்சுக்களை எல்லாம் அவர் தொகுத்து வழங்கியிருக்கிறார். அதுல மெயினா இது பேட்டிகள், அண்ணாவுடைய பேட்டிகள். அது இந்த புத்தகத்தை நான் காப்பி வேணா வாங்கி தரேன். ஒரே புத்தகம் தான் இருந்ததுனால அவர் தான் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். வி.எஸ். ராமலிங்கம் அவருடைய சன் செம்பியன், வி.எஸ். ராமலிங்கம் அவர்கள் ஒரு பையன் செம்பியன் இதெல்லாம் தொகுத்து வழங்குறதுல நான் அதை பார்த்துட்டு அவரை கான்டாக்ட் பண்ணப்ப அவர் இந்த ஒரே புத்தகம் இருந்துச்சுன்னு எடுத்துக்கூடாது, காலம்பரை கொடுத்துட்டு போனார். அதுல 24வது பக்கத்துல உள்ளதான் நான் படிக்கிறேன். 24வது பக்கத்தை காமிக்கிறேன். அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த தலைப்பு என்னன்னா, ஒரே கட்சி ஆட்சி இந்தியாவுக்கு ஏற்றதல்லங்கிற தலைப்புல அவர் போஜனா பத்திரிகைக்கு ஏப்ரல் 2067 கொடுத்த பேட்டியில 3 கோரிக்கைகள். தனி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட போதிலும் தன் 3 அடிப்படை கோரிக்கைகளை திமுக கைவிடவில்லைன்னு அண்ணா சொல்லியிருக்காரு. எங்களுடைய மொழியும் கலாச்சாரமும் காப்பாற்றப்பட வேண்டும். இந்திய கூட்டாட்சிக்குள் எங்கள் மாநிலத்திற்கு உரிய அரசியல் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். 2, எங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதிமொழி தேவை. தனிநாடாக பிரிந்தால்தான் இந்த பாதுகாப்பு கிடைக்கும் என முதலில் நினைத்தோம். ஆனால் சீன படையெடுப்பிற்கு பின்பு இந்தியாவின் ஒரு பகுதியாக செயல்படுவதன் அவசியத்தை உணர்ந்து கொண்டோம். அதனாலதான் தனித்தமிழ்நாடு கோரிக்கை விட்டதுல அது ஒரு காரணம். அதற்கு பிறகு தொடர்பு மொழிங்கிற பேர்ல அண்ணா அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும். அதுவரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக நீடிக்க வேண்டும். 14 தேசிய மொழிகளுக்கும் சம மதிப்பு அளிக்கப்பட வேண்டும். காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொல்லியிருக்காரு. இப்ப நல்லதுறை கூட என்ன கேட்டாருன்னா, அது அவங்க ஒன்னும் ஹிந்தின்னு சொல்ல, நானும் ஹிந்தின்னு சொல்லல. ஆனா நாம் அனைவருக்கும் என்ன ஒரு உண்மை தெரியும்னா, அனைத்து மாநிலங்களிலேயும் எளிதாக நீங்க தொடர்பு கொள்ளணும்னா
அதாவது அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் அண்ணாவே சொல்லியிருக்கார். யாரை நம்மலாம் பின்பற்றுறோமோ, யார் பேரை சொல்லி கட்சி நடத்துறோமோ, யார் பேரை சொல்லி ஆட்சி நடத்துறோமோ, அண்ணா அன்றைக்கு இந்தியை எதிர்த்து போராடினார், அன்றைக்கு இந்தி மொழி திணிக்கப்பட்டப்போ போராடினார், மீண்டும் மொழி போரெல்லாம் சொல்றாங்களே. அண்ணா தீர்க்க தரிசனமாக 67 ஏப்ரல் 20 ஒரு போஜனாங்கிற இதழுக்கு அளித்த பேட்டியில் சொன்னதை நான் தொகுக்கல, நான் சொல்லல, ஏற்கனவே தொகுத்து ஆக்கி மூர்த்தி என்பவர் யார் என்பது தெரியும், அதை வெளியிட்டவர்கள் யார் என்பது தெரியும். அதை வெப்சைட்ல வெளியிட்டவர்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அது தஞ்சாவூர்ல சேர்ந்த VS ராமலிங்கம், அவரும் அவருடைய மகன் செம்பியனும் தலைவராகவும் செயலாளராகவும் இருக்க அண்ணா பேரவை சார்பாக வந்தது. நீங்க வேணா அவரை அனுபவித்து கேட்டுக்கலாம். அவர்கிட்ட இந்த புக்கை வாங்கி படிச்சேன். இதுல அனைத்து இந்தியாவிற்கு ஒரு பொது தொடர்பு மொழி வேண்டும்னா எந்த மொழி யதார்த்தமா ஒரு மொழியை நம்ம மூணாவது, இப்ப தமிழ் ஆங்கிலம் முக்கியம் அண்ணா சொல்லியிருக்காரு, நம்ம படிக்கிறோம். ஒரு தமிழனா நம்ம படிக்கிறோம். நீங்க கேட்ட கேள்விக்கு இந்தியா முழுவதும் நாம் சென்று வேலை பார்ப்பதற்கோ தொடர்பு மொழி ஒன்று இருப்பது ஒரு காலப்போக்கில் ஒரு தொடர்பு மொழி வேண்டும் என்பதை அண்ணா அன்றே உணர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அண்ணாவின் அந்த வார்த்தைகள் மெய்யாகின்ற சூழ்நிலை இன்றைக்கு உலக நாடுகளை தொடர்பு கொள்வதற்கு எப்படி ஆங்கிலம் பயன்படுகிறதோ, ஏன்னா நானே ஹிந்தி படிக்காததுனால எனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தோம். டெல்லியிலலாம் போயிருந்தப்ப நான் ஏதோ ஒரு கடைக்கு போறப்ப நான் அதுல பட்ட கஷ்டங்கள் தெரியும், எத்தனையோ பேருக்கு தெரியும். அங்க தமிழ்நாட்டை விட்டு நாங்க வெளில போக மாட்டோம், இங்கதான் இருப்போம் முடிவு எடுத்தவங்கள 3வது மொழி தேவையில்லை. கேளுங்க, காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொல்றார். அவர் எதை சொன்னாருன்னு தெரியாது. எது எளிதான ஒரு தொடர்பு மொழியை அதை நம்ம படிச்சா, ஒரு மொழியை படிச்சா 3வது படிச்சா இந்தியா முல்லா தொடர்பு மொழியை நான் அதை எப்படி பாக்குறேன்னா, அண்ணா அதை ஹிந்தின்னு சொல்லல. ஏன்னா நீங்க அதுக்கு ஒரு வாக்குவாதத்துக்கு வருவீங்க. இப்ப எங்க மாணவர் அடிச்சார கூட அது அண்ணா அதை சொல்லலன்னு வக்கீலா சொன்னாரு. நீங்க இன்பிட்வீன் எல்லாம் பேசாதீங்க. அவர் டைரக்டா சொல்லல, அண்ணா கோடிட்டு காமிச்சிருக்கார். தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு, அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, நாம் திராவிடன் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு இன்றைக்கு 3வது மொழி சொல்வதே பெரிய குற்றம். நீங்க கூட என்ன கேட்டீங்க, ஒரு தமிழனா எஸ், ஒரு தமிழனா நான் ஏத்துக்கிறேன். நான் பெரிதும் மதிக்கின்ற பேரறிஞர் அண்ணா காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் என்று சொல்லியது இந்த புத்தகத்தில் வந்திருப்பது ஒரு தொகுப்பு. இது தொகுப்பாளருடைய கிரெடிபிலிட்டியை நீங்க செக் பண்ணிக்கலாம், இந்த தொகுப்பையும் செக் பண்ணிக்கலாம். சரிதானே? இப்ப அதுல என்ன கேள்வி இருக்கு? அடுத்தது திணிக்க கூடாது. தனிப்பட்ட மனிதனோட ஒரு மொழியை கத்துக்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதன். நம்ம வெளிநாட்டுக்கு போறோம், வெளிமாநிலத்துக்கு போறோம், அது சொந்த விருப்பப்படி பண்ணிக்கிறது. இது கட்டாயப்படுத்தி ஒரு மாநிலத்தை கட்டாயப்படுத்தி மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க கூடாது. இதுக்கு நம்ம தமிழ்நாடு நீங்க தப்பா பாக்குறீங்க. இப்ப தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல தான் 2 மொழி இருக்கு. நீங்க விரும்புனீங்களோ இல்லையோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு 3வது மொழி ஹிந்தியை படிக்கிறாங்க. CBSE போர்டுல ஹிந்தி இருக்கு. எங்க ஒரே இடத்துல இல்லைன்னா ஹிந்தி ஹிந்தியோ 3வது மொழியோ இல்லாத அரசு பள்ளிகள்ல. ஸ்டேட் பள்ளியில யார் படிக்கிறா? ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள் தான். அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ் எல்லாம் மற்ற ஸ்கூல்ல படிச்சிருவாங்க. இந்த பாவம் இந்த அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள், குறிப்பா ஏழை எளிய மாணவர்கள், கூலி தொழிலாளர்களுடைய பிள்ளைங்க. நான் தமிழ்நாடுக்குள்ள டிராவல் பண்றவன். போற இடங்கள்ல இன்னைக்கு இங்க இருந்தா திருநெல்வேலியில் இருக்கோம், போற இடங்கள்ல கார்லயே போவேன், நான் பிளைட்ல கூட போக மாட்டேன். நிறுத்தி கேட்டப்ப இதுவரை ஒரு 100 பேர், ஒரு காரணத்துக்கு 100 பேர் கேட்டிருந்தேன்னா எனக்கு தெரிந்து 85 பேர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ரோட்ல சந்திக்கிற தினக்கூலிகள், எங்க பிள்ளைக்கு 3வது மொழி படிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? அவங்க என்ன ஜாதின்னு தெரியாது, என்ன மதம் தெரியாது, ஆனா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனா நம்ம மாதிரி திராவிடர்கள். எங்க திருநெல்வேலி பக்கத்துல நான் போறப்ப நீ கேட்கிறேன், எங்க டிராவல் பண்றப்ப நீடாமங்கலம் பக்கத்துல கேட்கிறோம். அங்க உள்ளவர் சொல்றாரு, விவசாய கூலிகளாக இன்றைக்கு பீகார்ல இருந்தே இங்க இருக்காங்க, நம்ம அவங்க மொழியை கத்துக்கிறதுனால என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாங்க. இது சொல்றது யதார்த்தம். நான் ஒன்றும் பிஜேபி கூட்டணியில் இல்லைன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா அதுக்காக பேசியிருப்பேன். இன்னும் நான் பெரிதும் மதிக்கிற பேரறிஞர் அண்ணா அவர்கள், நான் அவர் சொல்லியதை, அவருடைய பேட்டியையோ எழுதியதையோ ஏற்கனவே உள்வாங்கியதை எனக்கு எங்கேன்னு தெரியாம நேற்று நான் மன்னார்குடியில சொந்த ஊர்ல மீடியால என்னை மீறி சொன்னேன். அதற்கு நான் பேசியதோட நேரம்
என்னை தாக்கி பல பேர் சோசியல் மீடியாவில் வந்ததோ, இதை யார் எனக்கு சொன்னாரோ அவரே எனக்கு வெப்சைட்டில் அனுப்பி இந்த அட்ரஸில் தான் சார் அந்த புத்தகம் இருக்கணும்னாரு. இன்னைக்கு காலம்புற 9 மணிக்கெல்லாம் மாவட்ட செயலர் ராஜேஸ்வரன் அவர் செம்பியனை போய் சந்தித்தார். அவரே வந்து இந்த புத்தகத்தை கொடுத்தார். இதுல நான் தமிழனா இருந்துட்டு மொழி திணிப்பே இதுல கிடையாது. அரசின் கல்விக் கொள்கை அது. 3வது ஒரு மொழி, தாய்மொழி அவசியம் படிக்கணும்னு சொல்றாங்க. அவர் சொல்றது தாய்மொழியை படிங்க, ஆங்கிலத்தை படிங்க, 3வது ஒரு மொழியை படிங்க. அது நம்ம பொறுத்த வரைக்கும் அது ஹிந்தியா இருந்தா இந்தியா ஃபுல்லா தொடர்பு மொழியாக இருப்பதற்கு பயனாக இருக்குன்னு நாங்க சொல்றேன். இதை நீங்க மறுப்பது ஏற்றுக்கொள்வது உங்களுடைய சொந்த கருத்து. ஆனா அண்ணா அவர்கள் காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு இணைப்பு மொழி தேவை என்பதை கிளியரா சொல்லியிருக்காங்க. அதனால அண்ணாவின் பேரை சொல்லி யாரையும் ஏமாற்ற முடியாதுங்கிறத ஒரு பொது தொடர்பு மொழின்னு சொல்றாரு. ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டுங்கிறார். அவர் வேணா ஹிந்தியை சொல்லுங்களேன்னு சொல்லலாம். ஆனா நான் என்ன உணர்றேன்னா, எல்லா மாநிலத்துக்கும் எளிதாக தொடர்பு கொள்றது ஒரு 3வது மொழி ஈஸியா படிச்சீங்கன்னா ஈஸியஸ்ட் வே இஸ் ஹிந்தி. ஆனா நீங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை ஆரம்பத்தில் கட்சி நீங்க வெளில வந்த பிறகு ஸ்லீப்பர் என்கிட்ட இருக்காங்க, ஸ்லீப்பர் வந்துருவாங்க சொல்லுவாங்க சொல்றீங்க. இதுவரையும் அந்த ஸ்லீப்பர் யாரும் லாஸ்ட் சொல்லல. 2026 தேர்தலில் அந்த ஸ்லீப்பர் வந்துருவாங்களா? உங்ககிட்ட சில உங்க கட்சியில வந்து இணைஞ்சிருவாங்களா? அதாவது ஸ்லீப்பர் செல்லு ஒருத்தர் இருக்க முடியாது, நிறைய பேர் இருப்பாங்க. ஸ்லீப்பர் செல்ல அவங்க ஏதோ தீவிரவாதியோ படுத்துக்கிட்டு இருக்கவங்களோ தூங்கிட்டு இருக்கவங்களோ கிடையாது. அவர்கள் எங்கேயும் ஆக்டிவா இருப்பாங்க. எங்களுக்கு எது தேவையோ என்னுடைய பேரண்ட் பார்ட்டில இருக்கவங்க. இப்ப உதாரணத்துக்கு எங்க சித்தியை நாங்க பெங்களூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தோம். அன்னைக்கு பழனிசாமி என்ன பண்ணாரு, எல்லையில வந்து நின்று கொண்டு போலீஸ் அவர் யாரு அப்ப ஒருத்தர் இருந்தாரு, என்ன ராஜேஷ் தாஸ் பெரிய படையோட நின்று வண்டியில புடுங்கணும்னு சொன்னார். அப்ப தட்சிணாமூர்த்தின்னு அதிமுகவில் பதவியில இருந்தவரை நான் வர வச்சு அவர் கார்ல அந்த பாடல எங்க சித்தி அனுப்பினவங்களாம் நிறுத்த முடியல வண்டியை. வேலூருக்கு அப்புறம் தான் யார் வண்டின்னு தெரிஞ்சுட்டு அவர் கட்சியை விட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிட்ட வர முடியல. அதை போன்று உதவி செய்பவர்கள், அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், அம்மாவின் கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார் பழனிசாமி கும்பல் என்பதை உணர்ந்து இருப்பவர்கள், அந்த நல்ல மனிதர்கள் எல்லாம் ஸ்லீப்பர் செல் தான். இன்றைக்கு கூட உங்களுக்கு அங்க நடக்கிற பிரச்சனைகள்லாம் தெரியும். யாரெல்லாம் குரல் எழுப்பினார்கள், என்னென்ன நடக்குது, அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில இணையணும்னு பேசுறவங்க யாருன்னெல்லாம் தெரியும். எனக்கு தெரிந்து பெரும்பாலான தொண்டர்களும் நிர்வாகிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மாவின் இயக்கம் இடம்பெற வேண்டும், திமுகவை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் ஓரணியில் திரண்டணும், இல்ல இணைய விருப்பப்படுறவங்களை இணைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்து. அதை பழனிசாமி மறுப்பதற்கு காரணம் சுயநலம் மாத்திரம் இல்ல, திமுக மீது உள்ள பயம். இந்த தேர்தலில் அவர் எங்க இணைஞ்சிட்டா அவருக்கு வழக்குகளால கைது நடவடிக்கை எல்லாம் வந்திருக்கிற பயத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு கேடயமாக அந்த கட்சி பயன்படுகிறது. ஆமா, அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க தம்பி, அது பேப்பர் கூட அதுல கிளியரா இருக்கு. இதை நான் படிக்கிறேன், ஹிந்து பேப்பர்லாம் கூட இருக்காங்க இங்க. அவர் சிவதாஸ் மீனா சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர் எழுதியிருக்காரு. With reference to your letter 23 to 24, I would like to inform that the state of Tamil Nadu is very keen to sign the MOU, very keen, for establishing the PM Sri schools in the state. நாங்க ரொம்ப அதுல கீனா இருக்கோம்னா என்னங்க அர்த்தம்? ஆர்வமா இருக்கோம், நாங்க அதுல ரொம்ப ஈடுபாடோட இருக்கோம். In this regard, a state level committee headed by School Education Secretary has been constituted. Based on the recommendations of the committee, the MOU for establishing PM Sri schools will be signed by the state before beginning of the next year. இல்லைங்க, அப்படி சொன்னா என்ன சொல்லுவான்? Regarding the PM Sri scheme, we have constituted a committee headed by the School Education Secretary. We will wait. Let us wait for the recommendation. After that we will decide தான் நம்ம சொல்லுவோமே தவிர we are very keen to sign the எத்தனை இடத்துல சொல்றீங்க, உங்க விருப்பத்தை காமிக்கிறீங்க. அதை நீங்க அருணன் திருப்புறாரு,
அதுக்கு எழுதப்பட வேண்டிய லெட்டர் இப்படி இருக்குமா என்பதை ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுல விதண்டாவாதமா கேள்வி கேட்கலாம். பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் we will decide சொல்ல வேண்டியதுதானே, வெதர் டு ஜாயின் ஆர் நாட்டுன்னு தானே நானா இருந்தா போடுவேன், நீங்களா இருந்தா அப்படித்தானே போடணும். அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க ஒரு ஆர்வத்தை காமிக்கிறீங்க? திமுக அமைச்சர்களோட குழந்தைகள் மும்மொழி படிக்கும் இதுல அந்த வார்த்தையே வராது. ரொம்ப கீனா we are very keen to joinங்கிறாங்க. அந்த இது வந்ததுக்கு அப்புறம் சேர நீங்க அது வந்ததுக்கு அப்புறம் சேரா we will decide after the recommendations of the committeeன்னு தான் நான் சொல்லுவோம். அதுதான் சொல்லணும். இது ஏமாத்துற அதுதான் சொல்றாரு. நீங்க ஏமாத்துறீங்க, நீங்க யூ டர்ன் எடுத்துட்டீங்க, you are dishonest அப்படின்னு அவர் சொல்றாரு. டிஸ்ஆனஸ்ட் சொல்றது காரணமே இது ஆங்கிலம் தெரிந்தவர்கள். நீங்க நம்ம சம்மந்தம் இல்லாத ஒருத்தர கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க தான் வரும். ஒரு வீட்டில் போய் பொண்ணு பாக்குறேங்க, பொண்ணு பார்த்துட்டு எங்க பையனை பார்த்துட்டு எல்லாம் கலந்து பேசி சொல்றேன்னு தான் சொல்லுவோம். நாங்க உங்க வீட்டு பொண்ணை கட்டணும்னு ஆர்வமா இருக்கோம், மாப்பிள்ள வந்துடட்டும், பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க நிச்சயதாரத்தை வச்சுக்கிறோம்னு சொன்னோம்னா நம்மள மாதிரி அயோக்கியம் இருக்கு இல்லையா, இருக்கானா இல்லையா கேட்கிறேன். இல்ல மாப்பிள்ள பார்த்ததுக்கு அப்புறம் தானே முடிவு பண்ணுவோம்னு சொல்லலையே நீங்க. நாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கோம், நாங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கோம், என் பையனும் பார்த்துட்டோம், பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயதாரத்தை வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி தான் இது. நான் அப்படிதான் பாக்குறது. ஆமா, நிறைய செய்திகள் வருது, ஏற்கனவே வந்துச்சு. சயின்டிபிக்கா அதுலயும் ஊழல் பண்றாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், நம்பர் 2 சேல்ஸ் ஃபேக்டரியில இவங்களுக்கு வேண்டிய ஃபேக்டரிகள் எத்தனை இருக்கு, அதுல இருந்து நம்பர் 2வா கடைகளுக்கு அனுப்பி அதை சேல் பண்றப்ப அதுல வர்ற உண்மையான வரி வருவாய் அரசாங்கத்துக்கு போறது இல்லாம இவங்க பாக்கெட்டுக்கு போகுதுங்கிறது பலாயிரம் கோடி. இதுல 25,000 கோடி வருமானம் வந்தா 25,000 கோடி கிட்ட ஆண்டுக்கு அதுல இத நம்பர் 2 சேல்ஸ் நடக்குது அப்படிங்கிறத குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் நிறைய பேர் கோரிக்கை வைத்த அடிப்படையில் இடி இன்னைக்கு விசாரிக்கிறாங்க. உண்மை வெளிப்படட்டும். இது எப்படி டெல்லியில கெஜ்ரிவால் மேல ஒரு பெரிய ஸ்கேம் வந்துச்சோ பாலிசிலேயே, இது அந்த எக்ஸிகியூஷன்ல சயின்டிபிக்கா எதுவும் நடக்குது அப்படிங்கிறது எல்லாரும் மத்தியிலும் இருக்கு. அந்த டாஸ்மாக் கடைகள் மூலம் அரசுக்கு பில்லு போட்டு விற்காம விற்கிறது நம்பர் 2 சேல்ஸ் தான். உங்களுக்கு தெரியாது இல்ல, அது நடக்க அதை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதுல அவங்க மடியில கணம் இல்லைன்னா யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அது இதே மாதிரி பேசுறதுதான் அநாகரிகம். இப்ப தமிழ்நாட்டுல 30 மாவட்ட திட்டம் இருக்கா, பிரிச்சிருக்காங்களா? இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய இன்கம் வரும், அங்க மெட்ராஸ்ல இருந்து நிறைய இன்கம் வரும், திருப்பூர்ல இருந்து நிறைய இன்கம் வரும். ஏன்னா நிறைய தொழிற்சாலைகள், நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. நம்ம தஞ்சை மாவட்டத்தில் எவ்வளவு ஃபேக்டரி இருக்கு? இங்க விவசாய வருமானம் தான். புதுக்கோட்டையில என்ன வருமானம் வர முடியும், ராமநாதபுரத்தில் என்ன வருமானம் வர முடியும், அங்க தூத்துக்குடியில இருந்து என்ன வருமானம், அங்க கூட ஃபேக்டரி இருக்கு. அங்க எங்க இருந்து அரசுக்கு இன்கம் டாக்ஸுக்கு வருமானம் அதிகமா கிடைக்கணும், எங்க இருந்து ஜிஎஸ்டி அதிகமா வருதோ தொழில் இருக்கு. இப்ப டவுன்ல இங்க தஞ்சாவூர்ல இருந்து ஜிஎஸ்டி அதிகமா இருக்கும், பக்கத்தில் உள்ள கிராமத்துல இருந்து இருக்காது. அப்புறம் நீங்க என்ன கேக்குறீங்கன்னா தஞ்சாவூருக்கு கொண்டு தான் ஸ்கீம் கொடுக்கணும், பக்கத்தில் உள்ள அந்த கிராமத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி இப்ப தமிழ்நாடு பட்ஜெட்டை எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து தானே போடுறாங்க. இதுல எங்களுக்கு வேணா ஸ்கீம் கேளுங்க, அதை விட்டுட்டு எங்கள்கிட்ட இருந்து நிறைய வருதுன்னு இவர் கட்டல. இங்க செய்யற தொழில்கள்ல இருந்து வர்ற வருமானம் இன்கம் டாக்ஸ்ல போகுது, ஜிஎஸ்டியில தொழில்கள் மூலம் வர்ற வருமானம் வருது. அது இந்தியா முழுமைக்கு தானே அங்க பிரிச்சு கொடுக்க முடியும். இப்ப தமிழ்நாட்டில் வர்ற வருமானம் எங்க இருந்து வருதோ கோயம்புத்தூருக்கு தான் கொடுக்க முடியுமா, இல்ல திருப்பூருக்கு மாத்திரம் கொடுக்க முடியுமா, இல்ல சென்னைக்கு மாத்திரம் கொடுக்க முடியுமா? அதே மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் பிரிச்சு கொடுக்கறத அவர் செய்யறப்ப ஒரு மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலத்தையும் கொடுக்க முடியும். இதுல டிஸ்ஆனஸ்ட்ங்கிறத இவங்களுடைய ஏமாற்று வேலை தானே. இவங்க தான் சயின்டிபிக் கரப்ஷனுக்கு உள்ளவங்க. இவங்க இப்ப அரிட்டாப்பட்டியில அந்த டங்ஷனையும் முதல்ல அதுக்கு ஒரு தலையை காமிக்கிறது, பாம்புக்கு மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாழையும் காட்டுற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அதை அவர் அதையும் திசை திருப்புறது. நீங்க அவர் தமிழ்நாடு எம்பி பத்தி பேசினா மக்களை பத்தி பேசுறது. பிரெஞ்சு படிக்கிறேங்கிறதான் உண்மை. இவங்க நடத்துற ஸ்கூல் எல்லாம் சென்ட்ரல் போர்டு ஸ்கூல், எல்லாரும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போர்டு நடத்த வேண்டியதானே. ஸ்டாலின் குடும்பம் எல்லாம் தமிழர் தானே, அங்கே ஹிந்தியை கற்பிக்கணும்.
இல்லைங்க, அதுதான் நீங்க எதுக்கு டாஸ்மாக் கடை வைக்கணும், நீங்க வந்து கூல்ட்ரிங்க் கடை வைக்கலாம்ல, அதே மாதிரி மத்திய அரசு இல்லங்க. சிபிஎஸ்இ போர்டு தான் நீங்க வைக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? ஹையர் செகண்டரி போர்டு ஸ்கூல் வைக்க நடத்தக்கூடாதா? நீங்க நான் கேட்கிறேன், நீங்க தான் திராவிடன் தமிழன் இந்தியா எங்களுக்கு ஆகாதுங்கிறோம்ல. ஏன்னா தமிழன்னா ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்ற நீங்க ஹிந்தி எதுக்கு சொல்லி கொடுக்குறீங்க? நீங்க உங்க ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போர்டு ஹையர் செகண்டரி போர்டு ஸ்கூல் ஆரம்பிக்க வேண்டியதானே? தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசியா மத்திய அரசு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அப்புறம் அதை தான் நீங்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு மீன் வேணும்னா நீங்க மீன் கடை தானே வைக்கணும். நீங்க காய்கறி சாப்பிடுங்க. ஏதாவது தமிழ் என்னாச்சா? நான் ஹிந்தி படிக்க கூடாதாச்சு, அப்படியே ஹையர் செகண்டரி போர்டு நடத்த வேண்டியதானே? நீங்க சும்மா நம்மள ஏமாத்திக்க வேணாங்க பிரதர், அதான் உண்மை. இதுக்கு அண்ணாவெல்லாம் இனிமேல் இருக்க முடியாது. இதே மாதிரி எவிடன்ஸ் இன்னும் அந்த போஜனம் இதெல்லாம் எடுத்துருவோம். அடுத்தது நான் பேசினா எவிடன்ஸ் இல்லாமல் பேச மாட்டேன். நேற்று நீங்க ஆரம்பிச்சப்ப இப்படி எல்லாம் பாய்வீங்கன்னு தெரியும். இன்னைக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. தாவேகா வந்து அதிமுகவோட இணையத்துக்கு முனைப்பு காட்டுது அப்படின்ற மாதிரி நான் திரும்ப சொல்றேன், நீங்க தான் நம்ம ஊருக்காரங்க. நீங்க அரசியல் கூட்டணிகளை பத்தி ஆர்வமா கேட்கறது தப்பு இல்ல. இந்த ஆட்சியில நடக்கிற அவலங்கள் டெய்லி ஒரு எங்கேயாவது ஒரு கற்பழிப்பு, ஏதாவது ஒரு பள்ளி மாதிரியும் பால்வாடி ஸ்கூல்கள், பால்வாடியும் முழங்கிற பால்வாடி ஸ்கூல்களில் படிக்கிற பொண்ணுங்க முதற்கொண்டு 80 வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. கூலிப்படைகள் எங்க பார்த்தாலும் கொலை செய்யுது. போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு ஃபுல்லா பரவி கிடக்கு. இந்த அரசாங்கம் இன்றைக்கு என்ன குற்றச்சாட்டுன்னா, இந்த சாராய வியாபாரத்திலையும் ஊழல் செய்யறாங்கன்னு. அதுக்குதான் இடி வந்து இன்றைக்கு அங்கெல்லாம் சோதனை செய்யறாங்க. சயின்டிபிக் கரப்ஷனு. இவங்க வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சீஃப் மினிஸ்டர் ஏதோ வெளிநாட்டு முதலீடை கொண்டு வர்றாங்கிறாங்க. இங்க கிட்டத்தட்ட 10,000 சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டு இருக்கு. இந்த ஆட்சி கேவலமான ஆட்சியா போயிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது. அதை பற்றி திரும்ப திரும்ப நீங்க கேள்வி கேட்டால்தான் நாங்க பதில் சொல்றப்போ அது இன்னும் புரியாத மக்களுக்கு போய் சேரும். அதிமுக இருக்காரு, அவரை எடப்பாடியை ஒதுக்கிட்டாரு. அவருக்கு நீங்க அவர் சந்திச்சது உங்கள்கிட்ட பேசினாரா? இன்னைக்கு தான் அவர் பேசுனீங்களா? அவர் செங்கோட்டையன் மனநிலையில தான் அங்க மெஜாரிட்டி ஆஃப் த பெரும்பான்மையான அம்மாவின் தொண்டர்கள் அங்க இருக்காங்க. அவர்களாம் விழித்துக் கொள்ள தொடங்கி விட்டார்கள். கொஞ்ச நாள் பொறுங்க, எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். உதய சூரியன், சூரியன்கிற வார்த்தையே சன்ஸ்கிரிட் தானே, உண்மைதான் நான் சொல்றது. கடந்த முறை ஓபிசிபிஎஸ் வந்து சேர்த்து வச்சாங்க, அதே மாதிரி சேர்த்து வைக்கிறது வாய்ப்பு யார் சேர்த்து வச்சிருக்காங்க? அப்போ ஒரு அம்மாவுடைய ஆட்சி தொடரணுங்கிற சென்ஸ்ல பிஜேபி அதை செஞ்சு வச்சாங்கன்னு பன்னீர்செல்வமே சொல்லியிருக்காரு. கவர்னர் 2 பேரையும் சேர்ந்து வச்சாரு. இப்ப வந்து பழனிசாமி அவங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு திமுகவுக்கு பயந்துட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. அதனால இதற்கெல்லாம் தொண்டர்கள்லாம் சேர்ந்து எல்லாரையும் சேர்த்து வைப்பாங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இந்த அரசியல் தலைவர்கள் சந்திச்சாங்க, அப்படிதான் பாக்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி நீங்க அந்த கூட்டணியில் இருக்கீங்களா? நான் பலமுறை சொல்லிட்டேன், நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். எங்க கூட்டணிக்கு எந்த கட்சி வந்தாலும் அதிமுக இல்ல, தமிழ்நாட்டில் எந்த கட்சியெல்லாம் திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் அனைவரும் எங்க கூட்டணிக்கு வர்றவங்க. ஒருவேளை பழனிசாமி வந்தால் அந்த நேரத்தில் நான் எங்க தொண்டர்களோடு சேர்ந்து முடிவெடுத்து எங்க கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும். தனிப்பட்ட டிடி தினகரன் போட்டியிடுவதை பற்றி அப்போ யோசிச்சு நான் சொல்றேன். மற்றபடி எங்க கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுவோம்.